So good evening aspirants. Audio clear? Audio clear? Answer பண்ணுங்க. So இப்போ Polity னுடைய answer key discussion பார்ப்போம். So பாருங்க. Yes, Nadu, yes, clear sir. So பாருங்க first question பாருங்க. So Polityல நம்மளுக்கு so already நம்மளுக்கு 3 டெஸ்ட் போயிடுச்சு as per நம்மளுடைய ஸ்கெட்யூல் படி சிலபஸ் வைஸ். ஸோ நம்மளுடைய சாட்டர்டே வந்து நம்மளுக்கு ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3 டெஸ்ட்டினுடைய ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்மளுக்கு முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ அதனுடைய ஆன்சர் கீஸ். ஓகே, ஸோ அதனுடைய ஆன்சர் கீஸ் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஷின் ஒன். ஸோ இது எதை பற்றி சொல்லுதுன்னா நம்மளுக்கு பார்லிமெண்ட்ரியினுடைய ப்ரொசீடிங்ஸ் அதை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ பாராளுமன்ற நடவடிக்கைகள். ஸோ இதை பற்றி சொல்கிறது தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் வைஸ் தான். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஸோ ட்ரெண்ட் மாறிட்டே வருது. இதுக்கு முன்னாடி டைரக்ட் கொஷின் இருக்கும். இப்போலாம் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஸ்டேட்மெண்ட் வைஸ் நிறைய கேட்குறாங்க. அசெஷன் ரீசனிங், தென் ஸ்டேட்மெண்ட்டு, மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ அது மாதிரி நிறைய கேட்குறாங்க. ஓகே, கிளியரா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் யா. ஸோ தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டுக்கு என்ன வரும்? ஸோ ஃபஸ்ட் கொஷின் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் கொஷின் ஒன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன வரும்? ஆன்சர் என்ன வரும்? ஸோ ஆப்ஷன் நம்மளுக்கு பி. ஓகேங்களா? ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு த டிவைசஸ் ஆஃப் த பார்லிமெண்டரி ப்ரொசீடிங்ஸ். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு இன்கரெக்ட் தான். ஓகே, ஏன்னா த ஃபஸ்ட் ஹவர் ஆஃப் த பார்லிமெண்ட், ஓகே, இட் ஸ்டார்டட் வித் த நாட் த 0 hour பட் கொஷின் ஹவர். ஓகே, ஸோ அது வந்து நம்மளுடைய கொஷின் ஹவர் இருக்குது பார்த்தீங்களா, அதோடு தான் என்ன ஆகுனா ஸ்டார்ட் ஆகும். அப்போ பார்லிமெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுனா நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம ஆஃபீஸ் போகிறோம்ல. ஸோ ஒரு சில 9 o'clock போவாங்க, 10 போவாங்க. ஓகே, பார்லிமெண்ட்டுடைய ஒர்க்கிங் ஹவர் ஸ்டார்ட் ஃப்ரம் 11 தான். ஓகே, அப்போது கொஷின் ஹவர் வந்து நம்மளுக்கு 11லேருந்து 12. ஓகே, அதுக்கப்புறம் தான் ஃபாலோட் பை தான் 0 hour வரும். ஓகே, ஸோ ஒன்ஸ் த கொஷின் ஹவர் கம்ப்ளீட் ஆனது பிறகு தான் நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ 0 hour வரும். அப்போது இது ராங். ஓகே, so then calling attention motion is not the mention in the rules of procedure. Yes, இங்க பாருங்க not பண்ணிருக்காங்க, but it mentions. Okay, then the Rajya Sabha can remove the ministry from the office by passing the no confidence motion. So இது சொல்லுங்க. அப்போ no confidence motion என்னவே அது எங்கே தான் நம்ம பாஸ் பண்ண முடியும்? only in LS தான். ஓகே, லோக்சபால் மட்டும் தான் என்ன பண்ண முடியாது? no confidence நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நம்ம அங்கே தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகே, கிளியரா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ செகண்ட் ஒன். ஸோ செகண்ட் கொஷின் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ செகண்ட் நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க? வித் ரெஃபரன்ஸ் டு ராஜ்யசபா. பாருங்க, ராஜ்யசபா, அந்த ராஜ்யசபானுடைய எலக்ட்ரோரல் ப்ராசஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு கேட்குறாங்க, ராஜ்யசபானுடைய எலக்ட்ரோரல் ப்ராசஸ். ஸோ பாருங்கள் இதில் என்ன வரும்? ஸோ ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலிருந்து போட்டியுடைய வேட்பாளர் அதே மாநிலத்தில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டார். எஸ், இது இருந்துச்சு ஏர்லியராக. ஆனால் 2003 இருக்குது பார்த்தீங்களா, அப்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா வித்தின் இந்தியனுடைய டெரிட்டரிக்குள்ளே எங்கே வேணால் அவர் என்ன இருக்கலாம்? எலெக்டராக இருக்கலாம். அப்போ கிளியரா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு ராங்கு. ஓகே, செகண்ட் ஒன்று தான் நம்மளுக்கு என்னது? கரெக்டு. ஓகே, ஸோ பாருங்கள். ஸோ அந்த பேலட் சிஸ்டம் வந்து என்னென்னா இட்ஸ் அ ஓப்பன் பேலட் சிஸ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் செகண்ட் ஒன்லி ஆன்சர். அப்போது நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன இருக்குது? 2 only இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கிளியரா? ஸோ தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 3.
ஸோ கொஷின் நம்பர் 3 பாருங்கள். ஸோ இது எதை பற்றி சொல்லுதுன்னா நம்மளுடைய சீட்ஸ் இந்த நம்மளுடைய பார்லிமெண்ட். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன், கான்ஸ்டிடியூஷன் as fixed the term of office of members in the Rajya Sabha 6 years. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் தான். ஸோ கொஞ்சம் கிரிட்டிக்கலி அனலைஸ் பண்ணணும். ஸோ கரெக்டாக ரீட் பண்ணணும். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ 6 இயர் நம்ம எடுத்த உடனே நினச்சிப்போம். ஓகே ராஜ்யசபான்னு அதோட மெம்பர் 6 அப்படிங்கிற கரெக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக ரீட் பண்ணுங்கள். என்ன சொல்கிறாங்க, the constitution fixes, தெளிவாக ரீட் பண்ணணும். ஓகே, ஸோ கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ ராஜ்யசபானுடைய மெம்பருக்கு 6 இயர் தான் அப்படின்னு எதில் சொல்லுதுன்னா RP Act 19, ஓகேங்களா. ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 இதில் தான் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ ராஜ்யசபா மெம்பருக்கு 6 இயர் டேர்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நாட் கான்ஸ்டிடியூஷன். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது, ராங். ஓகே, கிளியர். பாருங்கள் அடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ லைக் லோக்சபா, the number of seats in the Rajya Sabha were fixed according to 2011 census. இங்கே பாருங்கள் அகைன். ஸோ சீட்ஸ் பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ 2001 சென்சஸ் படி கான்ஸ்டிடியூஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்மளுக்கு ஒவ்வொரு எம்எல்ஏ கான்ஸ்டிடியூன்சி இருக்கும், எம்பி கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்கும். ஓகே, அந்த கான்ஸ்டிடியூன்சியினுடைய டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சீட்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ணால் கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும். சீட்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எந்த சென்சஸ் படி ஃப்ரோசன் பண்ணுறாங்கன்னா 1971 சென்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரம் 1971 நம்மளுக்கு பாருங்கள். ஸோ லோக்சபாவில் 543 சீட்ஸ் இதிலிருந்து தான். ஓகே, ஸோ 2000 வந்து அதில் டெரிட்டோரியல் தொகுதிகள் இருக்குல்ல அதுக்கு தான். பட் சீட்ஸுக்கு எப்போது 1971 அந்த சென்சஸ் படி தான். கிளியரா? ஸோ அடுத்தது பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன். ஸோ த சிஸ்டம் ஆஃப் எலெக்ஷன் டு த ராஜ்யசபா இஸ் ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட். எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட்டு நம்மளுக்கு என்னது, ஸோ ராங் தான். அப்போது ஸோ விச் ஆஃப் த அபோவ் ஸ்டேட்மெண்ட் ஆர் ராங். ஸோ த ராங் தான் கேட்குறாங்க. அப்போது ஆப்ஷன் என்ன வரும், ஸோ ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன வரும் அப்போது, ஸோ ஆப்ஷன் நம்மளுக்கு பாருங்கள் 1, 2, 3 மூணுமே என்னது நம்மளுக்கு தவறான ஆன்சர். கிளியர் தானே, இல்லை ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்து பாருங்கள். ஸோ கொஷின் நம்பர் 4. ஸோ இட்ஸ் அ லென்த்தி கொஷின். பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஷின் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 4 பாருங்கள். கொஷின் நம்பர் நம்மளுக்கு 4. ஸோ இதுக்கான ஆப்ஷன் பாருங்கள். ஸோ ரீட் பண்ணணும். ஸோ ஆன் த ரெசல்யூஷன் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் பீப்புள் த ஸ்பீக்கர் ஷல் நாட் வெக்கேட் ஓகே இஸ் ஹார்டர் ஆஃபீஸ் அன்டில் இமிடியட்லி பிஃபோர் த ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப்டர் த ரெசல்யூஷன். அதாவது நம்மளுக்கு பார்லிமெண்ட்டில் ஸோ நம்மளுடைய லோக்சபாவை கலைச்சத பிறகும் ஸ்பீக்கர் அதாவது சபாநாயகர் பதவியில் இருப்பாரா இருக்க மாட்டாரா, அதுதான் அதை பற்றி தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ செகண்டும் அதுக்கு என்ன, அதுக்கான ப்ரொவிஷன் அந்த மெம்பர் ஆஃப் த ஹவுஸ் வந்து இருக்கிற அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ரிசைன் ஃப்ரம் ஹிஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி இமிடியேட்லி. ஸோ இந்த ப்ரொவிஷன் வந்து ஓகேங்களா கான்ஸ்டிடியூஷனில் எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் நம்மளுக்கு பண்ணலை. ஓகே, அந்த வேர்ட் தெளிவாக பண்ணணும். ஓகே, இமிடியேட்லின்னு கொடுத்துருங்க, அப்படி கிடையாது. அவர் வந்து அவருடைய வில் தான். ஓகே, அவர் பண்ணலாம். பட் அந்த ஸ்பீக்கர் அந்த பதவிக்கு போயிட்டால் அவர் வந்து இம்பார்ஷியாலிட்டி பார்க்காம ஓகே ஒரு நியூட்ரலாக என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும். அதுதாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ அகைன் ஸ்பீக்கர் பற்றி. ஓகேங்களா. ஸோ அவருடைய ரிமூவலுக்கு நம்மளுக்கு 14 டேஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணணும், நோட்டீஸ் கொடுக்கணும். ஓகே, கிளியரா. ஸோ அப்போ கொஷின் வந்து ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளுக்கு ராங்கு. அப்போது 1 and 3 ஆர் த கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகே, 1 and 3 ஆர் த கரெக்ட் ஆன்சர்ஸ். கிளியரா? பாருங்கள் அடுத்தது. ஸோ அகைன் இது தமிழில். ஸோ பாருங்கள் 5th ஒன் பாருங்கள். ஸோ இது டைரக்ட் மேட்ச் தான், ஈஸி தான். ஸோ தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ டைரக்ட் மேட்ச் தான். ஸோ டைரக்ட் மேட்ச் தான், ஆன்சர் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங். நம்மளுக்கு ஆர்டிகல்ஸ் நிறைய கேட்பாங்க குரூப் 1 லெவலில். இட்ஸ் சிம்பிள் தான். ஸோ ஆர்டிகல் நம்மளுக்கு மெமரி பண்ணி தான் ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ மினிமம் நம்மளுக்கு ஸோ 2 இல்லை 3 கொஷின் ஆர்டிகல் ரிலேட்டட் டைரெக்டாக கொஷின் கேட்டுருவாங்க. ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். ஈஸி மேட்ச் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன வரும்? ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ ஆர்டிகல் நம்மளுக்கு 83 எதை பற்றி பேசணும்னா நம்மளுக்கு ஸோ த டியூரேஷன் ஆஃப் த ஹவுஸ் பற்றி பேசும். ஓகே, ஸோ ஆர்டிகல் 83(2). ஓகே, அதுக்கப்புறம் ஆர்டிகல் 93 ஸ்பீக்ஸ் அபவுட் த ஸ்பீக்கர் அண்ட் டெப்யூட்டி ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ். ஓகே, எஸ், சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பற்றி பேசும். ஓகே, ஸோ 103 எதை பற்றி டிஸ்குவாலிஃபிகேஷன் பற்றி சொல்லும். ஓகே, ஆர்டிகல் 103. தென் 114 வந்து அப்ரோப்ரியேஷன் பில், ஒதுக்கீட்டு மசோதா. ஓகே, தென் 116 வந்து ஓட் ஆன் அக்கௌண்ட். ஸோ கிளியரா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆப்ஷன் இது என்னென்னா ஸோ நம்மளுக்கு 2 தென் 4 5. ஓகே, ஸோ தென் 1 and 3 ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் வரும். ஓகே, கிளியரா? ஸோ சிம்பிள் ஒன்று தான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ த ஃபினான்ஸ் பில் அண்ட் மணி பில். ஓகேங்களா? ஸோ அதுக்கான இருக்குது, அதை பற்றின ஒரு கொஷின்ஸ். ஸோ த ஃபினான்ஸ் பில் அண்டு மணி பில். ஓகே, பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின். அதில் ஸோ ரீட் பண்ணணும், நம்ம ஸ்டேட்மெண்ட்டை தெளிவாக ரீட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், கரெக்ட் தான் கேட்குறாங்க, நம்மளுக்கு கரெக்ட் தான் கேட்குறாங்க. ஸோ தெளிவாக ரீட் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுங்கள். என்ன வரும் நம்மளுக்கு? ஆன்சர் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஷின் நம்மளுக்கு எதை பற்றி சொல்லுதுன்னா த ஃபினான்ஸ் பில் அண்ட் மணி பில் இதை பற்றி தான் சொல்லுது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரியும். ஸோ மணி பில் அதுக்கான ஆர்டிக்கல் நம்மளுக்கு ஆர்டிக்கல் 110. ஸோ தென் ஃபினான்ஸ் பில் வந்து நம்மளுக்கு ஆர்டிக்கல் 117. ஓகே, கண்டிப்பாக தெரியணும் ஆர்டிக்கல் என்னன்னு தெரியணும் கண்டிப்பாக. பாருங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு ஸோ 2 only இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு லோக்சபா மணி பில்லை ராஜ்யசபாவுக்கு நம்மளுக்கு அனுப்பின பிறகு ஓகேங்களா, வித் இல்லைனா வித்தவுட் ரெக்கமெண்டேஷனோட வித்தின் 14 daysக்குள்ளே என்ன பண்ணிடணும், அது திருப்பி அமைச்சிடணும். ஓகே, ஸோ மற்ற இந்த ஸ்டேட்மெண்ட் 1ம் சரி, ஓகே 3ம் சரி, ஓகே இட்ஸ் அ இன்கரெக்ட் ஒன். கிளியரா? ஸோ நம்மளுக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகே தானே? பாருங்கள், அடுத்தது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ எஸ்டிமேட் கமிட்டி எதை பற்றி சொல்லுது? பார்லிமெண்ட் கமிட்டியில் நம்மளுக்கு நிறையா இருக்கும், அதில் ஒன்று எஸ்டிமேட் கமிட்டி. ஓகே, ஸோ இந்த எஸ்டிமேட் கமிட்டி வந்து நம்மளுக்கு ஜான் மெத்தாய் அப்போ இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகே, இவர் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1950 வந்து எஸ்டிமேட் கமிட்டி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்தது த மெம்பர்ஸ். ஓகே, ஸோ 30 மெம்பர்ஸ் from the both houses. Yes, in the statement wrong, both கிடையாது. So estimate committee only from the LS only. Okay, லோக்சபா இருக்காங்கல்ல அதிலிருந்து மட்டும்தான் என்ன வருவாங்க, எஸ்டிமேட் கமிட்டியினுடைய மெம்பர்ஸ் வருவாங்க. ஓகே, அடுத்தது a minister cannot be a member, okay, of estimate committee. Yes, ஸோ அந்த மினிஸ்டர் இருக்காங்கல்ல அவர் என்ன இருக்காது, என்னதான் இருக்க முடியாது, ஸோ மெம்பராக இருக்க முடியாது. ஒரு மினிஸ்டராக இருக்கிறவர் இந்த எஸ்டிமேட் கமிட்டி மட்டும் கிடையாது, எந்த ஒரு பார்லிமெண்ட்ரி கமிட்டி இருக்குல்ல அதில் என்னவாக இருக்க மாட்டார், மெம்பராக இருக்க மாட்டார். ஓகே, எஸ், ஸோ இவங்களுடைய டேர்ம் ஓகே நம்மளுக்கு என்னென்னா 1 year தான். ஓகே, பாருங்கள். ஸோ இங்கே டைப்பிங் மிஸ்டேக். ஓகே, அப்போ நம்மளுக்கு 22 வந்து நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் சி 1 and 4 தான். ஓகே, இல்லை ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 23. ஸோ இதை ரீட் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்லைனில் ஆக்டிவாக இருங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கரெக்டாக இருக்கணும் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ ஜஸ்ட் இன்ட்ராக்ட். ஸோ கொஷின் நம்பர் 23 ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இது எதை பற்றி சொல்லுதுன்னா நம்மளுக்கு பார்லிமெண்டரி டெமோக்ரஸி. ஸோ இதை பற்றி தான் சொல்லுது. ஆனால் அது எப்படி டிஃபர் ஆகுது நம்மளுக்கு, ஸோ இந்தியனுடைய பார்லிமெண்ட்டும் பிரிட்டிஷினுடைய பார்லிமெண்ட்டும் எப்படி நம்மளுக்கு டிஃபர் ஆகுது, ஸோ அதை பற்றி தான் சொல்கிறாங்க. ஓகே,
ஸோ பாருங்க as regard the legislation the British Parliament is the supreme over the sovereign, but in India the power of the Parliament is legislate, it's a limited. Yes, so Britishல Parliament தான் sovereign, okay, maximum. ஆனால் இந்தியாவில் எது தான் சுப்ரீம்? கான்ஸ்டிடியூஷன் தான் சுப்ரீம். எஸ், கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கரெக்ட். அடுத்தது இந்தியாவில் வந்து ஸோ அதனுடைய அமெண்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கான்ஸ்டிடியூஷனுடைய அமெண்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து ஸோ ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச், அந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் மினிமம் எத்தனை ஜட்ஜஸ் இருப்பாங்கன்னா 5 ஜட்ஜஸ் இருப்பாங்க. அவங்கள வந்து என்ன பண்ணணும், ரிவ்யூ பண்ணுவாங்க. ஏன்னா அதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன ஆகக்கூடாது, ஸோ மாறக்கூடாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் சி 1 and 2 ஆர் கரெக்ட் ஒன். ஓகே, 23 கிளியரா? ஸோ அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அடுத்த கேள்வி. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த ஜாயின்ட் சிட்டிங். ஸோ ஜாயின்ட் சிட்டிங்னா நம்மளுக்கு ஆர்டிகல் தெரியணும். ஸோ ஆர்டிகல் 108 அதான் ஜாயிண்ட் சிட்டிங்கான ஆர்டிகல். ஓகே, ஆர்டிகல் 108 கிளியரா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் பாருங்கள். ஸோ இதுக்கான ஆப்ஷன் நம்மளுக்கு ஸோ சி 1 and 3 தான் நம்மளுக்கு ஸோ கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர், டெப்யூட்டி ஸ்பீக்கர் ரெண்டு பேருமே ஆப்சென்ட் ஆகிட்டா நம்மளுக்கு டெப்யூட்டி சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா என்ன பண்ணுவார், அந்த ஜாயிண்ட் சீட்டிங்கை ப்ரிசைட் பண்ணுவார். நோட் பண்ணுங்க, சேர்மன் இருக்கார்ல, விச் மீன்ஸ் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார்ல, அவர் என்ன பண்ண மாட்டார், ஜாயிண்ட் சீட்டிங்கை ப்ரிசைட் பண்ண மாட்டார். தெளிவாக தெரியணும். ஓகே, ஸோ தென் quorum of to preside over the joint sitting is 1/10 of the Lok Sabha. So not only Lok Sabha, இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ராங். அதனால தான் நம்ம 1 and 3 கொடுத்துருக்கோம். ரெண்டுமே பார்லிமெண்ட்னுடைய ரெண்டுமே வரும். பார்லிமெண்ட்டில் நம்மளுக்கு பாருங்கள் எல்எஸ்ஏ இருக்கும், ஓகே, தென் ஆர்எஸ் இருக்கும். ஸோ ரெண்டுமே என்னென்னா ஸோ ரெண்டு பேர்த்தினுடைய கோரம் தான். ஓகே, கோரம் மீன்ஸ் தெரியும். ஸோ மினிமம் மெம்பர்ஸ் ஸோ மஸ்ட் ப்ரெசன்ட் இன் த பார்லிமெண்ட், விச் மீன்ஸ் அந்த ஹவுஸில் இருக்கணும் டு கண்டக்ட் த ரெகுலர் பிஸ்னஸஸ். ஓகே, அப்போது பாருங்கள், ஸோ சின்ஸ் 19 ஜாயிண்ட் சீட்டிங் வந்து நம்மளுக்கு எஸ் 3 டைம் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கரெக்டானது தான். ஓகே, அடுத்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுசஸ். ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுசஸ் பாருங்கள். ஸோ கொஸ்டின் நம்பர் நம்மளுக்கு 25. ஆன்சர் பண்ணுங்கள், இதுக்கு தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின் நம்பர் 25. ஸோ பாருங்கள், ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஸோ ஆப்ஷன் டி கரெக்டான ஆப்ஷன். ஸோ பாருங்கள், ஸோ த ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேன் பி மெம்பர் ஃப்ரம் த எஸ் ஐதர் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஓகே, நாட் நெசசரி ஃப்ரம் த லோக்சபா. ஸோ லோக்சபாவில் மட்டும்தான் இருக்கணும்னு கிடையாது. ஸோ ராஜ்யசபாவில் என்ன இருக்கலாம், ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இப்போ இருக்காங்கள்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேடம், தென் நம்மளுடைய மன்மோகன் சிங் சார், ஸோ அவங்கெல்லாம் ஃப்ரம் ராஜ்யசபாலேருந்து தான் மெம்பர். ஓகே, அடுத்து செகண்ட். So the court are prohibited to inquire in the proceedings of the house. Okay, yeah. So பார்லிமெண்ட்டில் என்ன நடந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க யாரும். ஸோ விச் மீன்ஸ் கோர்ட் என்ன பண்ணக்கூடாது, ஸோ எந்த ஒரு கொஸ்டினும் கேட்கக்கூடாது. ஓகே, ஸோ தென் ஓகே ஒரு சில மெம்பர்ஸ் என்ன பண்ணணும்னா எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் ஏதாவது என்னென்னா ஒரு சீக்ரெட் சிட்டிங் நடத்தணும்னா எஸ் இந்த ப்ரொவிஷன் நம்மளுக்கு கரெக்டான ப்ரொவிஷன் தான். ஓகே, அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த ஆர்டினன்ஸ். ஸோ ஆர்டினன்ஸ் அவசர கால சட்டம். ஓகேங்களா, அவசர சட்டம் ஆர்டினன்ஸ். ஸோ ஓகே, ஸோ இந்த ஆர்டினன்ஸ் பாருங்கள், ஆர்டினன்ஸ்னாவே அதுக்கான ஆர்டிக்கல் என்ன வரும், தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். ஆர்டினன்ஸ்னா அதுக்கான ஆர்டிக்கல் என்ன வரும் நம்மளுக்கு? ஆர்டினன்ஸில் ஆர்டிக்கல் 123 யாருக்கான ஆர்டினன்ஸ்னால் பிரசிடென்ட்டு. ஸோ இதுவே நம்மளுக்கு 213 வந்து யாருக்கானனா கவர்னருக்கான ஆர்டினன்ஸ் ஆர்டிக்கல், ரொம்ப முக்கியமானது. ஓகே, அப்போது கேன் அமெண்ட் த சென்ட்ரல் லா. எஸ் கரெக்ட், இது அமெண்ட்மெண்ட் பண்ணும். ஓகே, ஆர்டினன்ஸ் கேன் அமெண்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட் என்ன பண்ண முடியாது. ஓகே, அதால் என்ன பண்ண முடியாது, அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஆர்டினன்ஸ் கேன் ஸோ கம் இன் எஃபெக்ட் ஃப்ரம் த பேக் டேட். எஸ் பேக் டேட்டில் என்ன ஆகலாம், அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போது நம்மளுக்கு ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ 1 and 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, கிளியரா? பாருங்கள் அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவருடைய பவர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு அடுத்தது கொஷின் நம்பர் 42 பாருங்கள். கொஷின் நம்பர் 42 தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு ஆப்ஷன் நம்மளுக்கு பி வரும்.
ஆப்ஷன் நம்மளுக்கு B. ஸோ 2 only is the correct one. பாருங்கள். ஸோ த 2 only correct. ஸோ த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய பவர்ஸு. ஸோ அந்த பார்டோனிங் பவரை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா பிரசிடென்ட் கேன் சப்ஜெக்ட் டு லிமிட்டட் த ஜுடிஷியல் ரிவ்யூ. எஸ் பண்ணலாம். அப்போ பார்டோனிங் பவருக்கான ஆர்டிக்கல் நம்மளுக்கு ஸோ பிரசிடென்ட்டுக்கான பார்டோனிங் பவர் ஆர்டிக்கல் நம்மளுக்கு ஆர்டிக்கல் 72. ஓகே, ஆர்டிக்கல் 72 முக்கியமான ஆர்டிக்கல் பார்டோனிங் பவர். ஓகே, அதுவே கவர்னர் இருக்காருல்ல, ஸோ கவர்னருக்கான ஆர்டிக்கல் நம்மளுக்கு ஆர்டிக்கல் 161 வரும். ஓகே, ஆர்டிக்கல் 161 வரும். ஸோ சிம்பிள் தான். ஸோ நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு ஆர்டிக்கல் நம்மளுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ண முடியும், ஸோ ஈஸியாக நம்மளால் என்ன பண்ணணும், ஸோ ஆன்சர் எடுக்க முடியும். ஓகே, அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன்று ஆர்டிக்கல் நம்மளுக்கு ஸோ கொஷின் வந்து 43 பாருங்கள். ஸோ 43 ஸோ பாருங்கள். ஸோ த எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் டிக்ளேர்டு void by the Supreme Court. ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட்டு all the act done by him, okay, so his or her in the performance of the duties of the office of the president before the date, okay, such decision is valid. Okay, ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா நம்மளுக்கு எது இதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பிரசிடென்ட் வந்து நம்மளுக்கு அவருடைய எலெக்ஷன் இல்லை அது செல்லுபடி ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்களேன்னா ஸோ அதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸோ மாற்ற முடியுமா? ஒன்ஸ் இப்போ ஒருத்தர் பிரசிடெண்ட்டாக இருந்து என்ன பண்ணுறாருன்னா ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஒர்க்கை பண்ணுறாரு. ஓகே, அதுக்கப்புறம் அவர் இல்லைன்னாலும் அப்போ அந்த இடத்துல பிரசிடெண்ட்டாக இருந்து ஸோ சம்திங் ஒரு ஆக்ட் பண்ணியிருப்பார்ல. ஓகே, ஸோ அது இருக்கும், அதான் நம்ம சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கேன் அடுத்து பாருங்கள். செகண்ட் கொஷின். அப்போ அதனுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியானுடைய எலெக்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், போஸ்ட்போன் பண்ண முடியுமா? ஒரு சில ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து அசம்பிளி டிசால்வ் ஆகிட்டா, ஓகே, அப்படி கிடையாது. ஓகேங்களா, ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்தான். ஒரு சில ஸ்டேட்டில் நம்மளுக்கு ஸோ டிசால்வ் பண்ணியிருந்தாலும் பிரசிடென்ட் எலெக்ஷன் நம்மளுக்கு என்ன ஆகும், ஸோ நடக்கும். ஓகே, அதே போல் தான். ஸோ டைம் லிமிட் ஏதாவது கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் லிமிட் என்ன பண்ணல, நம்மளுக்கு எதுவும் கொடுக்கவில்லை. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் நம்மளுக்கு டி. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி நன். கிளியரா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள் 44. ஸோ கொஷின் நம்பர் 44. கொஷின் நம்பர் 44 பாருங்கள். ஸோ கொஷின் நம்பர் 44 இதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஸோ கொஷின் நம்பர் 44 இதுக்கான ஆப்ஷன் பாருங்கள். ஸோ இதுக்கான ஆப்ஷன் நம்மளுக்கு ஸோ நன் ஆஃப் த அபோவ் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் பாருங்கள். ஸோ ஏன்னா கேபினெட் டெஃபைன் இன் த கான்ஸ்டிடியூஷன் ஆஸ் பர் த ஆர்டிகல் 75 ஸோ கிடையாது. ஓகே, ஸோ ஆர்டிகல் 75 கேபினெட் பற்றி எதுவும் சொல்லலை. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஸோ கேபினெட் பற்றி எதில் சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு ஆர்டிகல் ஸோ த 352 கிளாஸ் 2 அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, கிளியரா? ஸோ தென் அதுக்கப்புறம் ஜுடிஷியரி. ஸோ ஜுடிஷியரி can inquire into the nature of advice and rendered by the minister to the president. Okay, ஸோ இது என்ன பண்ணலாம், ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு ஸோ அதனோட அட்வைஸ் என்ன பண்ணிக்கலாம், ஸோ பிரசிடென்ட்டுக்கு வந்து அந்த ஜுடிஷியரி கொஷின் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பற்றி சொல்கிறாங்க. தென் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஃபிக்ஸ்டு 15%. ஓகே, 15% ஆஃப் த பார்லிமெண்ட். ஓகே, which was added by the 91st Constitutional Amendment Act. ஓகே, ஓகே, ஸோ இயர் வந்து நம்மளுக்கு 2003. ஓகே, ஸோ த 2003. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன, ஸோ நன் ஆஃப் த அபவ். ஸோ விச் ஒன் இஸ் கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ விச் ஒன் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. கிளியரா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் ராங்கு, ஸோ 15% ஆஃப் த பார்லிமெண்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பார்லிமெண்ட் இந்த வேர்ட் கரெக்ட் சரியா? ஸோ 15% ஆஃப் என்ன தான் வரணும், எல்எஸ் மட்டும் தான் வரணும். பார்லிமெண்ட்டுன்னா ரெண்டுமே இருக்கும்ல, ஸோ லோக்சபா இருக்கும் ராஜ்யசபா. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் ராங் இல்லை, ஒன்லி எல்எஸ். அதனால் அதுதான் அதுவும் இது ராங் தான் நம்மளுக்கு வரும். ஓகே, கிளியரா? அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ அடுத்த கேள்வி ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ 3 அகைன் ஸ்டேட்மெண்ட் கொஷின் தான். ஸோ லைக் பிரைம் மினிஸ்டர், the deputy prime minister must take oath before the entering upon office. Yes, correct. So person who is not a member either house can be appointed as a prime minister. Yes, correct. Inner cabinet is a extra constitutional body. Yes, correct. So இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா a kitchen cabinet னு சொல்லுவாங்க. ஓகே, kitchen cabinet சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். ஓகே, கிளியரா? பாருங்க அடுத்தது. ஸோ பாருங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அடுத்த கேள்வி ஸோ அகைன் ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளுக்கு.
So if a minister loses their seat in the parliament, they immediately cease to be a member. Correct on the statement, correct? So correct on the கேக்குறாங்க இல்ல wrong. So a minister, okay la, a minister must subscribe to oath office alone, okay la. So oath of office அது மட்டும் கிடையாது, okay, ரெண்டு, okay la. So office of secrecy இருக்குல்ல அதுவும் பண்ணுவார். இங்க alone கேட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மென்ட் என்னது நம்மளுக்கு wrong one, okay. The eligibility of the prime minister is explicitly mentioned. So பாருங்க தெளிவா படிங்க. So it's a tricky, பாக்க ஈஸி போல தான் இருக்கும், but it's a tricky question, okay. Explicitly mention பண்ணல கிடையவே கிடையாது. அப்போ கரெக்ட் ஒன்னு கேட்டிருக்காங்க none. So எதுவுமே நம்மளுக்கு என்ன இல்ல, so கரெக்ட்டா கிடையாது, okay. So தெளிவா ரீட் பண்ணனும். So group 1 லெவல்ல ரொம்ப டஃபா இருக்கும். So தெளிவா நம்ம ரீட் பண்ணனும், okay. கிளியரா? So அடுத்த கேள்வி பாருங்க, next one. So எதை பற்றினா பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் பற்றி பாருங்கள். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு ஆப்ஷன் நம்மளுக்கு டி 1 2 4. ஸோ 1 and 2 4. ஸோ ஏன் 3 மட்டும் நம்மளுக்கு ராங் வரும்னா, ஸோ த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரிஸ்னா அதுக்கான ஒரு தனி செக்ரட்டரி இருக்குது, ஓகே. ஸோ அதில் தான் ஒரு மெம்பர் வருவார், பிஎம்ஓவில் வர மாட்டார். ஸோ மற்றபடி ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 தென் இட்ஸ் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடி. தென் ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆரம்பத்தில் நம்மளுக்கு பிஎம்எஸ் தான் இருந்துச்சு, ஸோ பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியேட் தான் இருந்துச்சு, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அது 1977 இந்திரா அம்மையார் என்ன மாற்றுவாங்கன்னா, ஸோ பிஎம், ஓகேங்களா. ஸோ த பிஎம்ஓவாக மாற்றுவாங்க. ஸோ ஆரம்பத்தில் பிஎம்எஸ்ஸாக இருந்தது பிஎம்ஓவாக மாற்றுவாங்க, ஓகே. கிளியரா? கிளியர்? அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. So the states are the members of the federal system in India and share the distribution of power within the center. Yes, correct. Okay. So the 8 union territories under the direct control of central government. Yes. So simple question. So appo namakku option C 1 and 2 are the correct one. Okay. So 1 and 2 are the correct one. Okay. அடுத்தது so 64th பாருங்க. So the Fazal Ali Commission. So Fazal Ali Commission பாருங்க. நமக்கு Fazal Ali Commission வந்து 1953 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஃபசல் அலி கமிஷன். ஸோ இது எதுக்காக பண்ணியிருப்பாங்கன்னா, ஸோ ஸ்டேட், அதாவது நம்ம இந்தியன் ஸ்டேட்ஸை என்ன பண்ணணும், ரீஆர்கனைசேஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க பாருங்கள். ஸோ ஃபசல் அலி கமிஷன் 1953 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ தே ரிஜெக்டட் த கான்செப்ட் ஆஃப் ஒன் லாங்குவேஜ் ஒன் ஸ்டேட். எஸ், அந்த ஸ்டேட் என்ன எஸ் இட்ஸ் அ ட்ரூ. ஸோ பாருங்கள், யா லாங்குவேஜ் வச்சு சொல்லியிருப்பாங்க, பட் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கக்கூடாது, அதில் 2-3 லாங்குவேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகே. கிளியரா? ஸோ அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு இட்ஸ் அ ராங் ஒன். ஸோ மொத்தம் நம்மளுக்கு இங்கே 14 ஸ்டேட்ஸ் வரும். ஸோ அப்போ செகண்ட் ஒன்று ராங். ஸோ தென் அலாங் 7 அதர் ஸ்டேட்ஸ், ஓகேங்களா. ஸோ ஃபார்மேஷன் டே வந்து நம்மளுக்கு நவம்பர் 1 தான், ஓகே. ஸோ தமிழ்நாடு ஃபார்மேஷன் டே நவம்பர் 1. அப்போது நம்மளுக்கு ஆப்ஷன் சி 1 and 3 இஸ் த correct answer, okay. option C, okay. option C வரும், okay. so அடுத்து பாருங்க. so the states which are initially union territories. so இதெல்லாம் யூனியன் டெரிட்டரியா இருந்தது நம்மளுக்கு, அதுதான் நம்ம, okay. so 65 பாருங்க. so இதுக்கான so 6 சிக்கிம் தவிர்த்து மற்ற எல்லாமே இனிஷியல் என்ன இருந்திருக்கும், ஹிமாச்சல், அருணாச்சல், மிசோரம், மேகாலயா, கோவா எல்லாமே என்ன இருக்கணும் நம்மளுக்கு யூனியன் டெரிட்டரி இருந்தோம். அப்போது ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர், ஓகே. பாருங்கள் அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது மாதிரி கோட் நிறைய கேட்குறாங்க. ஸோ கோட்ஸ் பாருங்கள். ஸோ பண்டிட் தாக்கூர் தாஸ், ஓகே. ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஸோ ப்ரியாம்பிள் இஸ் த சோல் ஜுவல் அண்டு கீ செட் டு த கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருப்பார், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுவே ஸோ ஏக்கு 3, ஓகே. ஸோ A3 எங்கே இருக்குது பார்ப்போம்னா, ஸோ இங்கே இந்த தான் ஆப்ஷனாக இருக்குது, ஓகே. அடுத்தது KM முன்சி என்ன சொல்லியிருப்பார்னா, ஸோ ப்ரியாம்பிள் இஸ் த ஹாரோஸ்கோப் சொல்லியிருப்பார். அடுத்து அர்னஸ்ட் பேக்கர் என்ன சொல்லியிருப்பார்னா, இட்ஸ் எ கீ நோட் அப்படின்னு சொல்லியிருப்பார், ஓகே. தென் அலாடி கிருஷ்ணசாமி ஐயர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஸோ ப்ரியாம்பிள் எக்ஸ்பிரஸ் வாட் வி ஹேட் தாட்
ஆர் ட்ரம்ட் so long. ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது ஹிதயத்துல்லா என்ன சொல்ல எழுதிருப்பாருன்னா இட்ஸ் a resemblance of the declaration of independence of USA ன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ ஆப்ஷன் நம்மளுக்கு சி வரும். ஓகே ஸோ 81 நம்மளுக்கு ஆப்ஷன் சி. ஓகே ஸோ இதுவும் தமிழில் ஸோ சேம் தான், அதே தான். ஓகே ஸோ பாருங்கள் அடுத்தது. So the minds of the makers of the Constitution of India reflects which of the following? So it's a simple question. So எதில் ரெஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னா ப்ரியாம்பல் தான் இருக்கும். ஏன்னா ப்ரியாம்பலில் தான் நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஸோ இந்தியா இஸ் சாவரின் செக்குலர், ஓகே டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்லாம் நம்மளுக்கு இதாக இருக்கும். ஓகே ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன். ஸோ 83 கொஷின் பாருங்கள். ஸோ அகெயின் ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஷின்ஸ் தான் நம்மளுக்கு. ஸோ பாருங்கள், ரீட் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் நம்மளுக்கு என்ன வேணும் பாருங்கள். ஸோ டி தான் வரும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து நம்மளுக்கு இட்ஸ் அ இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 தான் கரெக்ட். ஸோ ஏன்னா the preamble is a part of the constitution, yes, but has no legal effect independently of the other parts. Yes, it's a part of, but அதனுடைய இன்னொரு பார்ட்டினுடைய லீகலாக என்ன இருக்கணும் இருக்கு. ஏன்னா ஸோ நம்ம லேட்டர் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் கான்ஸ்டிடியூஷனாக எழுதிடுவாங்க, எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஃபைனலாக தான் ப்ரியாம்பில் எழுதியிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் நம்மளுக்கு டி இஸ் த கரெக்ட் ஒன். ஓகேவா, கிளியரா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ பாருங்கள் 81, 84th பாருங்கள். ஸோ 84th ஆன்சர் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் நம்மளுக்கு சி தான். ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிசைட்ஸ் டு ஃபார்ம் ஏ நியூ ஸ்டேட் அவுட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். என்னென்ன பண்ணலாம்? அப்போது த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் பை த பார்லிமெண்ட். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இது பண்ணணுமா? கொஷின் நல்லா பார்க்கணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் வுட் பி நாட் எ மேண்டட்டரி? எஸ், அது அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னு மேண்டட்டரி கிடையாது, கட்டாயம் கிடையாது. அண்ட் ரெஃபரன்ஸ் ஆஃப் த பில் ஃபார் த பர்பஸ் மேட் பை த பிரசிடென்ட் டு த அசம்பிளிஸ் பாஸ் பண்ணணும், ஒப்பீனியன் கேட்கணும். ஸோ கிடைக்கணும்னு அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுதான் நாட் த மேண்டட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அகைன் கொஷின்ஸை தெளிவாக ரீட் பண்ணணும். ஸோ கொஷின் தெளிவாக ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ பாருங்கள் அடுத்த கொஷின். இது ஈஸியானது தான். ஸோ த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. ஸோ என்னென்ன மெத்தடில் நம்மளுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்குதுன்னு சொல்ல வராங்க. ஓகே, எஸ். ஸோ 85 பாருங்கள். ஸோ டிஜே மினி எந்த கேள்விக்கு ஆப்ஷன் சொல்லுங்கள். ப்ரீவியஸ் ஒன்னா? ப்ரீவியஸ் ஒன்னா? ஸோ த DJI மினி 9225 85 85க்கு டியா? நம்ம 85 எதுவும் சொல்லவே இல்லையே. புரியலைங்க, என்ன சொல்கிறீங்க? 84 எஸ்ஸா? புரியலையே. இந்த கேள்வியா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? 84ல் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? டிஜே மினி 9225 ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருந்தால் தெரிவிக்கவும். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சரா? இதுக்கு எப்படிங்க கரெக்ட் வரும்? ஆப்ஷன் பி எப்படி கரெக்ட் வரும்? கொஷின் நல்லா ஆன்சர் பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அதாவது ஒரு ஸ்டேட் இருக்குது,
ஒரு ஸ்டேட்டை நம்ம இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்குது, அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை என்னவா மாற்ற பாருன்னா ஸ்டேட்ஹுட்டாக மாற்ற பாருங்க. அப்போது இங்கே பாருங்கள், which of the following steps would not mandatory, இங்கே அதுதான் நம்ம ப்ரீவியஸே நம்ம சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, would not, தெளிவாக ரீட் பண்ணணும், would not mandatory. ஸோ இப்போ பாருங்களேன், ஸோ இப்போ B1ன்னா 2 would not mandatoryனா அப்போ இது மேண்டட்டரியா? ஆன்சர் பண்ணுங்கள். DJ மினி 9225 ஆன்சர் பண்ணுங்க. அப்போ இது கண்டிப்பாக பண்ணணுமா? ஒரு ஸ்டேட், அதாவது இப்போ ஒரு புதுசாக ஒரு ஸ்டேட்ஹுட் கிரியேட் பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு பார்ட் 1ல் ஆர்டிகல் 1 to 4 டீல்ஸ் வித் த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, கரெக்டாக? அப்போது அதில் ஆர்டிகல் 4 நம்மளுக்கு எதை பற்றி சொல்லணும்னா ஆர்டிகல் 2யும் ஆர்டிகல் 3யும் அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா இட் இஸ் நாட் டீம்டு ஆஸ் அ அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஆர்டிகல் 368. அப்போது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னு அதுக்கான மீனிங் கிடையாது அப்படின்னு சொல்லும். அதுதான் ஆர்டிகல் 4. அப்போ would not mandatory தானே கேட்குறாங்க. ஸோ கன்சிடர் த mandatory which is constitutional indirect. So statement, so which is constitutionally incorrect, it is required a simple majority. Okay, statement 2 is considered is not mandatory, which is unitary, therefore only the statement. Okay, so therefore the only statement 2 is not mandatory according to the assumed source logic procedure under article 3 requires the president refers the bill to the okay. So not legislature for its view but it applies. Yes, ஆமாம் கரெக்டு தான். பட் பிரசிடென்ட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் நாட் மேண்டட்டரின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்மளுக்கு என்னென்னா, இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ஆப்ஷன் வந்து 1 and 2 2 இருக்குது பார்த்தீங்களா, அப்போது நம்ம ஆப்ஷன் நம்ம 1 நாட் மேண்டட்டரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு என்ன மீனிங் ஆகிடும் அப்படின்னா, எஸ் அதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், எஸ் ஓகே இந்த பேசேஜை ரீட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணுற போல் இருக்குமா, அதுதான் இங்கே கேள்வி. அப்போது ஆர்டிகல் 2 and 3 என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் நாட் ஏ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? ஆமாம்மா, ஆர்டிகல் 3 அதுதான் சொல்லுது. கிளியரா? அதில் ஏதாவது வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஸோ கொஷின் கரெக்டாக ரீட் பண்ணணும். ஓகேவா? எஸ், ஆர்டிகல் அதுதான் சொல்லுது. நம்மளுக்கு கொஷின் இங்கே அந்த கொஷினுக்கு 2 பேசேஜ், அதுக்கு ஆப்ஷன். ஓகே, அப்போ கேள்வி என்ன இருக்கோ கேள்விக்கேற்ற அந்த ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷனுக்கு நம்ம ஓகேங்களா 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன ஆப்ஷன் கொடுத்துருமோ அதுக்கு தான் நம்ம பண்ணுவோம். எஸ், நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷனில் நம்மளுக்கு ஒரு கிளாஸஸ் இருக்கும். ஓகே, அதுக்கு இங்கே பாருங்கள் இந்த கேள்விக்கு என்ன பதில் அதுதான் நம்ம பார்க்கணும். கிளியரா? டிஜே மினி 9225. ஓகே 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 கிளியர் சார். ஓகே ஓகே ஃபைன். ஸோ பாருங்கள் அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்கள், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. ஓகே, இதுக்கு என்ன வரும்? இது சிம்பிள் கொஷின் தானே. ஸோ இதுக்கு என்ன வரும் ஆன்சர்? இது சிம்பிள் தானே, ஆன்சர் பண்ணுங்கள். இதுக்கு என்ன ஒரு ஆன்சர் பண்ணுங்க குயிக். குயிக், இது சிம்பிள் கொஸ்டின் தானே, இதுக்கு என்ன வரும்? ஸோ டிஜே மினி டியா டி எப்படிங்க வரும்? ஸோ அதான் சொன்னேன், கொஷின் நம்ம நல்லா தெளிவாக படிக்கணும்.
ஸோ டி எப்படி வரும்? மற்றவங்க ஆன்சர் பண்ணுங்க. ஸோ டிஜே மினி எஸ் குட் ரைட். எல்லோரும் பண்ணக்கூடிய தப்பு தான். மற்றவங்க ஆன்சர் பண்ணுங்க. ஸோ எல்லோரும் ஆன்சர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்லைனில் ஆக்டிவாக இருங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 1 2 3 4 எல்லாமே கரெக்டா? அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா? குட் ஸ்பிரிட். ஸோ பாருங்கள், ஸோ இதுக்கான ஆப்ஷன் நம்மளுக்கு ஆப்ஷன் பி வரும். ஓகே, கிளியராக பாருங்கள். ஸோ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. ஓகே, ஸோ இதன் மூலயமா நம்மளுக்கு 5 வழியில் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ எடுத்துருக்கலாம். ஓகேல, ஸோ நம்மளுக்கு குடியுரிமை பெறத்துக்கான வழிகளுக்கு சொல்லுவாங்க. ஓகே பாருங்கள், இது வரைக்கும் நம்ம 9 டைம் இதை வந்து அமெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் அடிஷ்னல் பாயிண்ட். இப்போ இங்கே வாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் பை பர்த், எஸ் பர்த் மூலிமா வாங்குறாங்க. ஸோ டெசன், எஸ் ஸோ நம்மளுடைய டெசன் மூலிமா, வம்சாவளி மூலமாக வரோம். ஓகே, ஸோ தென் ரிஜிஸ்ட்ரேஷன், எஸ் கரெக்ட். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாக என்ன பண்ணலாம்? வாங்கலாம். பட் நேஷ்னலைசேஷன் கிடையாது. ஓகே, ஸோ நேஷ்னலைசேஷன் கிடையாது. எஸ் நேஷ்னலைசேஷன் கிடையாது. எதன் மூலயமா வரும்? நேஷ்னலைசேஷன் வராது. ஓகே, என்ன வரும்? நேச்சுரலைசேஷன் வரும். ஓகே, நேச்சுரலைசேஷன், நாட் நேஷ்னலைசேஷன். ஃபோர்த் ஒன்னா, ஸோ ஃபிஃப்த் ஒன் நம்மளுக்கு என்ன வரும்னா இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி வரும். ஓகே, கிளியரா? இல்லை எதாவது சந்தேகம் இருக்கா? ஸோ அதுதான் கொஷினை நம்ம தெளிவாக பார்க்கணும். ஸோ ரீட் பண்ணணும். நாட் நேஷ்னலைசேஷன் இந்த வேர்ட் கிடையாது. ஓகே, ஸோ என்ன தான் நம்மளுக்கு வரும்னா நேச்சுரலைசேஷன் இயல்பான முறை, இன்னொன்று இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி வரும். கிளியர் தானே? அடுத்த கேள்வி போகலாமா? அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுவும் ஈஸி தான். இதுவும் ஈஸியான கொஷின் தான். பாருங்கள், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. கொஷினை நல்லா ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு என்ன வரும்? ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு என்ன வரும்? ஸோ இது ஈஸியான கொஷின் தான். குயிக் ஆஸ்பிரன்ஸ் ஆன்சர் பண்ணுங்க. B 2 and 3. B and 2 and 3ங்களா? என்ன ஆன்சரா? ஸோ அகைன் பாருங்கள். ஸோ தெளிவாக நம்ம ரீட் பண்ணணும். ஸோ அந்த கொஷின் நம்ம ரீட் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா பாருங்கள். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ரியாம்பிள். ஓகே, ஸோ ப்ரியாம்பிள் என்ன கேட்குறாங்கன்னா இன்கரெக்ட் தான் கேட்குறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். So the term secular state is mentioned in the constitution. The term secular state in அப்படின்ற வேர்டு எங்கேனா மென்ஷன் இருக்கா? கிடையாது. The term secular மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, செக்குலர் தான். ஓகே, அதுவும் 42nd amendment 1976 நம்ம இன்கார்பரேட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அப்போ அது கிடையாது. ஓகே, அடுத்தது So the secular was added by the 44th constitutional amendment. கிடையாது, 42nd constitutional amendment தான். ஓகே, அப்போ இது என்னது? ராங். அப்போ இன்கரெக்ட் என்னன்னா 1 and 2 இன்கரெக்ட். இட்ஸ் அ பாசிட்டிவ் செக்குலரிசம். இந்தியா வந்து பாசிட்டிவ் செக்குலரிசம். ஸோ கிளியரா? ஸோ அகைன் தெளிவாக ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, கிளியரா? ஸோ அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் கேள்வி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 1 or 2. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு மேட்ச் தான். ஸோ மேட்ச் வந்து பாருங்கள். ஸோ ஃபோர்த்து ஸ்கெடியூல் நம்மளுக்கு எதை பற்றி சொல்லணும்னா அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு 3 இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஸ்கெடியூல் எதை பற்றி சொல்லுதுன்னா நம்மளுக்கு ஓத் அண்ட் அஃபர்மேஷன். ஸோ உறுதிகள் பற்றி சொல்லுது. ஸோ மற்றபடி வேறு ஆப்ஷன் வேறு எதுவும் இல்லை. அப்போ ஆப்ஷன் நம்மளுக்கு ஏ தான் வரும். ஓகே, ஸோ கிளியர் தானே?
ஓகே. ஸோ தென் சி வந்து எதை பற்றி வந்து சான்ஸ்கிரிட்டில் வந்து எது பண்ணால் டெவல்யூஷன் ஆஃப் பவர், 8th வந்து லாங்குவேஜஸ், 9th வந்து ஆக்ட் அண்ட் ரெகுலேஷன். ஸோ சிம்பிள் தான் மேட்சஸ். ஓகே பாருங்கள், அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து நம்மளுக்கு 1976 ஆரம்பிச்சிருப்பாங்க, ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸோ அவங்களுடைய ப்ரொவிஷனில் ஸோ எதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, எதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ செகண்ட் டியூட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, மற்ற எதுவுமே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ஸோ இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ பாருங்கள். ஸோ ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி ஸ்வரன் சிங் கமிட்டி ஆர் நாட் இன்கார்பரேட்டட். ஓகே பாருங்கள், நாட் இன்கார்பரேட்டட் தான் கேட்குறாங்க. ஓகே அப்போது 1, 3, 4 ஆர் நாட் இன்கார்பரேட்டட். ஓகே ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே கிளியரா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள், இதுக்கு என்ன ஒரு ஆன்சர் வரும் பாருங்கள். ஸோ இதில் நம்மளுக்கு ஸோ இன்கரெக்ட், ஸோ நாட் கரெக்ட் தான் கேட்குறாங்க. ரிகார்டிங் ஃபண்டமெண்டலிட்டி நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், ஈஸி தான். அப்போது ஸோ ஃபண்டமெண்டல் நம்மளுடைய டியூட்டிஸ், ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ராங் ஒன், நாட் இன்கரெக்ட் தான் கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டி நம்மளுக்கு ஸோ யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து நம்ம எடுத்திருப்போம். அப்போது ஸோ பி தான் என்னது நம்மளுக்கு இன்கரெக்ட் ஒன், மற்றதெல்லாம் கரெக்ட் ஒன். ஓகே கிளியரா? ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ ஆர்டிகல் 51A ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட் ஃபார் த ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஓகே ஸோ அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து ஸோ இருக்கிற ஸோ 1971 ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் ஆக்ட் இது ஒன்று, தென் பாண்டட் லேபர் சிஸ்டம், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன், UAPA. ஸோ எல்லா ஆக்டுமே என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக நம்மளுக்கு வெர்மா கமிட்டி வந்து 1999 என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க வெர்மா கமிட்டி. ஓகே கிளியரா? பாருங்கள் அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ 121 இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இதுக்கு என்ன ஒரு ஆன்சர் 121. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் 1 and 2. okay so following statement, so there is a only one citizen, yes it's a correct. Constitution does not define the term citizen, yes correct. so option A varum. okay it's a simple, இதுக்கு முன்னாடி நம்ம citizenship தெளிவா பார்த்தோம். அடுத்து 122. so the constitutional government defines is a limited government. இதெல்லாம் simple question தான், ஒன்லைனர் question தான். it's a limited government. அடுத்தது பாருங்க 123 பாருங்க. so consider the following statement respective the பாரத் ரத்னா அண்டு பத்மா அவார்ட். எஸ் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? ஸோ நம்மளுக்கு பாரத் ரத்னா மற்றும் பத்மாலாம் எதில் சொல்லுவாங்கன்னா நம்மளுக்கு ஸோ அது டைட்டில் வராது, இட்ஸ் அ ஹானர், அவார்டில் வந்துடும். ஓகே ஸோ அப்போது ஸோ இட்ஸ் அ நாட் கரெக்ட் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் டி தான் வரும். ஓகே ஸோ ஆர்டிகல் 18 என்ன சொல்கிறாங்கன்னா அபாலிஷன் ஆஃப் த ஆர்டிகல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே ஆர்டிகல் அபாலிஷன் சொல்கிறாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ஸோ 1954 வேர் சஸ்பெண்டட் ஒன்லி ஒன்ஸ். ஸோ 2 டைம் பண்ணியிருக்காங்க, நாட் ஒன்லி ஒன்ஸு, 2 டைம் அதை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ மேக்ஸிமம் நம்பர் 5 கிடையாது, மேக்ஸிமம் 3% தான் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஓகே ஸோ பாரத் ரத்னா ஒரு வருஷத்துக்கு. ஓகே அப்போ ஆப்ஷன் நம்மளுக்கு டி. ஓகே கிளியரா? ஸோ பாருங்கள் அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன். So fundamental rights which are the following part of the constitution reflect the principles provision of the universal declaration of okay so human rights. இந்த provision எந்த இடத்துல நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ஸோ இது எந்த இடத்துல நம்மளுக்கு ஸோ ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ பாருங்கள் இதுக்கான ஆப்ஷன் நம்மளுக்கு டி. ஸோ எல்லாத்துலேயுமே தான் செய்ய பாருங்கள் எக்ஸப்ட் பாருங்கள். ஸோ ப்ரியாம்பிள், DPSP, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு இந்த ஸோ யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் நம்மளுக்கு அக்செப்ட் ஆகுது. ஓகே ரிப்ளை ஆகுது. அடுத்த கேள்வி 125 பாருங்கள். ஸோ த ரைட் டு ஓட், ஓகே ரைட் டு ஓட் டு பி எலெக்டட் இன் இந்தியா இட்ஸ் அ ஸோ அந்த ஓட்டிங் ரைட் எதில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது UAF இருக்குது பார்த்தீங்களா, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், அதுக்கான ஆர்டிகல் 326. ஸோ நம்மளுக்கு பார்ட் 15ல் ஆர்டிகல் 324லேருந்து 229 வரை இட் டீல்ஸ் வித் த எலெக்ஷன்ஸ் பற்றி டீல் பண்ணுவாங்க. சிம்பிள் கொஷின் தான். ஓகே அடுத்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ இருக்கிறதுல எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே பாருங்கள். ஸோ நம்மளுக்கு
ஸோ த ரைட்ஸ் ஆர், இதுதான் கரெக்ட் ஒன்று, ரைட்ஸ் ஆர் கிளைம்ட் ஆஃப் த சிட்டிசன்ஸ் அகெயின்ஸ்ட் த ஸ்டேட். ஸோ நம்மளுக்கு எஃப்ஆர் இருக்குல்ல, சிட்டிசனுடைய ரைட்டு எதுக்கான அகெயின்ஸ்ட்னா ஸ்டேட், விச் மீன்ஸ் ஸ்டேட் மீன்ஸ் கவர்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அதுக்கான அகெயின்ஸ்டாக இருக்கிற ரைட்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள் நெக்ஸ்ட்டு. ஸோ கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த சிட்டிசன்ஷிப். எஸ், ஸோ சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். சிட்டிசன்ஷிப், ஸோ இதுக்கான கருதப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு, ஸோ இங்கே இருக்கிறது கரெக்டான ஆன்சர் 142க்கு பி. அடுத்தது 143 பாருங்கள். 143, ஸோ 143 என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ 32 ஆர்டிகல் 32. ஸோ இது எதை பற்றி சொல்லுதுன்னா பாருங்கள். ஸோ இதில் ஆர்டிகல் 32. ஓகே, ஸோ விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன வரும், இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ இதுக்கு பி தான். ஸோ த பவர் issued which high courts has ஓகேங்களா ஃபோர்ஸ் பிஃபோர் த 1950. ஸோ மற்றதெல்லாம் என்னது நம்மளுக்கு ராங்கான ஸ்டேட்மெண்ட்டு தான். ஓகே ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஃபாலோயிங் அவைலபிள் போத் த சிட்டிசன்ஸ் அண்ட் த ஃபாரினர்ஸ். ஸோ சிட்டிசன் அண்ட் த ஃபாரினர், இது ஈஸி தானே. ஆர்டிகல் 27 and 28 அவைலபிள் போத் த சிட்டிசன் அண்டு ஃபாரினர்ஸ், ரெண்டு பேருக்குமே என்னது அவைலபிள் தான். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள். ஸோ 97th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு. ஸோ இதில் விச்சம் எந்த பேர் கரெக்டானு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், இது 101 வந்து நம்மளுக்கு என்ன வரும், ஜிஎஸ்டி வரும். இது ராங் ஒன்று. ஓகே, 101 ஜிஎஸ்டி வரும். கிளியரா? 101 ஜிஎஸ்டி வந்துடும். அந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ராங்கானது. ஓகே, அடுத்து வேறு இதில் என்னது, ஸோ 97, 98 வேறு என்ன இதில் நம்மளுக்கு ராங்கான ஸ்டேட்மெண்ட் வரும். வேறு என்ன ராங்கான வரும்? ஸோ 3 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுவும் நம்மளுக்கு என்ன ஆயிரும், ராங்கானது வந்துடும். ஸோ ஜிஎஸ்டி நம்ம இங்கே 100 பார்த்தல. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு ஆப்ஷன் நம்மளுக்கு 3. ஸோ த 3 and 5 ஆர் த கரெக்ட். ஓகே, பாருங்கள் அடுத்தது. ஸோ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ஸோ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் பாருங்கள். ஸோ அதை பற்றின கொஷின். ஸோ 1993 ஸோ உன்னிகிருஷ்ணன் ஸோ அந்த கேஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ கரெக்ட் கேட்குறாங்க, ஆல் த அபவ் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு ஸ்கூலில் கண்டிப்பாக 25% என்ன கொடுக்கணும், ரிசர்வேஷன் கொடுக்கணும். ஸோ த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ 1:30 எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் நம்மளுக்கு டி. ஓகே, ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ ஃபைண்ட் த கரெக்ட்லி மேட்ச்டு ஃபேர் ரிகார்டிங் த ப்ரிவென்டிவ் டெட்டென்ஷன் ஆக்ட். ஸோ நம்மளுக்கு இந்த 3 இருக்குல்ல, இதை தவிர்த்துட்டு மற்ற எல்லாமே என்னது கரெக்டான இயர் தான். ஸோ அப்போ நம்ம ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. ஓகே, ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டானது. ஓகே, ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ஒன். ஸோ 29 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ 29 எதை பற்றி சொல்லுவாங்க, ஸோ மைனாரிட்டி, ஸோ கல்ச்சுரல் அண்டு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி பற்றி சொல்லுவாங்க. ஓகே, 29. ஸோ இந்த ஆர்டிகல் நம்மளுக்கு 29. ஓகே, ஸோ ஆர்டிகல் 20 இதுக்கு ஆன்சர் என்ன வரும் பாருங்கள். இதுக்கான ஆன்சர் என்ன வரும் பாருங்கள். ராங் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க. அப்போ சி. ஓகே, ஸோ ரெண்டுமே என்னது ராங் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆர்டிகல் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ்லி டு த மைனாரிட்டிஸ் அலோன். ஓகே, யா ஆர்டிகல் 29 30 எதுக்கு யாருக்கு தான், மைனாரிட்டி தான். ஆனால் நாட்னு கேட்குறாங்க. அப்போது ரெண்டுமே என்னது ராங் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அடுத்த கொஷின் ஆர்டிகல் 34. ஓகே, ஆர்டிகல் 34. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. கவர்மெண்ட் வில் ரிமைன் த சஸ்பெண்டட். அப்போ கான்ஸ்டிடியூஷன் டெஃபைன்ஸ் த பாருங்கள் மார்ஷல் லா. ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம என்ன பண்ணல. ஸோ எங்கே பாரோ பண்ண அதை பற்றின ப்ரொவிஷன் எதுவும் சொல்லலை. ஓகே, ஸோ சஸ்பெண்டட் இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ராங் தான். அப்போது 34 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது மட்டும் தான், ஏ மட்டும் தான் இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகே, மற்ற ரெண்டு ஸ்டேட்மெண்ட் என்னது நம்மளுக்கு ராங் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, யா வித்தவுட் திஸ் ஆர்டிகல், இது ஃபேமஸ் கோட்டுங்க. ஸோ டாக்டர் அம்பேத்கர் எது சொல்லியிருப்பார்னா நம்மளுக்கு ஆர்டிகல் 32 தான் சொல்லியிருப்பார். இது சிம்பிள் ஒன்று தான். ஓகே, பாருங்கள் அடுத்தது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ ரைட் டு காம்பன்சேஷன் ஆர்டிகல் பாருங்கள், கொஸ்டின் 181. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் பாருங்கள். ஸோ
இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு ஸோ 1 and 2 ஓகே இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஏன்னா இப்போ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு ஸோ பார்ட் 12ல் ஓகே பார்ட் 12ல் ஸோ ஆர்டிக்கல் 307 தான் வச்சுருப்பாங்க. ஓகே ஸோ ஃபினான்ஷியல் ரிலேஷனில் வச்சுருப்பாங்க. ஓகே ஸோ கொஷின் தெளிவாக ரீட் பண்ணும், ராங் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுதான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகே அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸோ ஜஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு ஸோ ஆன்சர் இதுக்கு பி. ஓகே 2 ஓகே பாருங்கள். ஸோ த 2 தென் 4 அண்டு 5 இதுதான் கரெக்ட்லி என்னது மேட்ச்டு. ஓகே ஸோ மற்றதால் என்னது நம்மளுக்கு ராங்லி மேட்ச்டு பேர் தான். ஓகே ஓகே பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன். அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ டிபிஎஸ்பி. ஓகே ஸோ டிபிஎஸ்பியில் என்ன சொல்கிறாங்க, 183 டிபிஎஸ்பி பற்றி சொல்லுது. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஸோ the principle spells out the socio-economic democracy in the country. Yes. So socio-economic democracy பற்றி என்ன பண்ணுறாங்க இந்த டிபிஎஸ்பி. எஸ் கண்டிப்பாக சொல்லுது. அடுத்து the provisions contained okay in these principles are not enforceable. Yes. So DPSP not enforceable. அப்போ both the statement are correct one. Okay both the statements are correct one. Okay அடுத்து பாருங்க next one. next case பாருங்க அதே பாருங்க டிபிஎஸ்பி. ஸோ இந்த டிபிஎஸ்பி எதை பற்றி சொல்லுதுன்னா பாருங்க. ஸோ the equal justice of free legal aid to the poor first statement. அடுத்தது the promote education and the economic interest of SC/ST then nutrition level of the standard of the people. ஓகே அடுத்தது ஸோ secure the living wage. ஸோ கேள்வி என்னென்னா the socialistic principle எதெல்லாம் socialistic principle ரெஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா நம்மளுக்கு பாருங்கள் 1 ரெஃப்ளெக்ட் பண்ணுது, 3 பண்ணுது, 4 பண்ணுது. ஓகே அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் சி 1 3 4. ஏன் 2 வராது தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ எஸ் அட் ஜி விஷ் எஸ் ஆன்சர் பண்ணுங்கள். ஹாய் ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இது ஏன் வராது சோஷியலிஸ்டிக் பிரின்சிபலில் ஏன் வராது? ஏன்னா இது வந்து என்னது இட்ஸ் அ காந்தியன் பிரின்சிபல். ஸோ காந்தியன் பிரின்சிபல் அதனால் என்ன வராது. ஸோ இதில் நம்மளுக்கு வராது. ஓகே கிளியராக பாருங்கள். அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் கேள்வி. ஓகே அடுத்தது பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ following the statement novel feature of the constitution aims to achieve the political democracy justiciable so similar to the instrument of instruction fundamental for the governing the country. ஸோ டிபிஎஸ்பி பற்றி சொல்கிறேங்க. இல்லை ஜஸ்டிசபிள் வராது. ஸோ பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி வராது. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி யார் தான் சொல்லுவாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி சொல்லும். ஓகே அப்போ 2 வராது. ஓகே அப்போது நம்மளுக்கு 1 4 5 இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ். ஓகே கிளியரா? ஸோ இது நம்மளுக்கு தமிழ். ஓகே ஸோ கிளியராக வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஸோ இதுதான். ஸோ ரெகுலராக டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் தான். ஸோ நெக்ஸ்ட் எவ்ரி சாட்டர்டே நம்மளுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஸோ கரெக்டான வெயிட்டேஜ் சப்ஜெக்டான பாலிட்டிஸ். ஓகே ஸோ நம்மளுக்கு பாலிட்டி யூனிட் 5 யூனிட் 6 இம்பார்ட்டன்ட் பண்ணுங்கள், முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுங்கள். ஓகே ஸோ வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. Okay aspirants, thank you so much.